இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு மாதிரி சீரியல் வைப்ஸ் நிறைய பேருக்கு இப்போ இருக்குது. அதாவது ஆதி காலத்தில் போட்ட சீரியல்லாம் இப்போ திடீர்னு பார்க்கும்போது நமக்கு வந்து அப்படியே அந்த நாஸ்டாலஜிக்கல் ஃபீல்குள்ளே நம்மளை அப்படியே கொண்டு போகுதுல. ஸோ அந்த மாதிரி சீரியலில் வந்து நான் இன்றைக்கி வந்து ட்ரோல் பண்ண போகிறது என்னென்னா திருமதி செல்வம். ஸோ வந்து இந்த சீரியல் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி பரிச்சயமான சீரியல், யார் கேட்டாலுமே வந்து தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சீரியலை நான் இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து நான் ட்ரோல் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெண்டிங்னு போட்டால் இந்த ஒரு சீரியல் வருது, இந்த எபிசோட் பர்டிகுலர் எபிசோட் வருது, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குல்ல வருமா. ஓகே, எல்லாரும் சீரியஸா இருக்காங்க. பிடிச்சிருக்காரோ நான் மட்டும் தான் உனக்கு அண்ணன், கண்டவன அண்ணன்ற விடுறியா? கூட பிறந்த நாளைக்கு வந்து பாத்து சும்மா இருந்த, கண்டவன அடிக்கும்போது கேக்குறியா? மன்னிச்சு விட்டுருக்கலாமேப்பா. முடியலையே மாமா, தலைக்கு சுருன்னு ஏறிடுச்சு. என்னதான் நடந்தது? அவ்வளவுதான்டா. கருவாமனை எடுத்துட்டாங்கடா. நல்லா இருக்கே, இன்ட்ரெஸ்டிங்கா. இந்த புடி கால் இருக்காது. அந்த கத்துறா, எடுக்க மாட்டேங்கிறான். எடுத்துட்டான் ஃபைனலி. மனுஷனா பொறுத்தாரு கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும். நீங்க தான் நன்றி கட்டி ஜென்மங்களாச்சே. அவர் உன் கூட பொறுக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் உன்னை அடிச்சாங்க, நீ அவரை அடிக்கிறியே. நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடி போனப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் உனக்காக உயிர் போற அளவுக்கு அடி வாங்கினாரு. அவர் உன்னை அடிக்கிறதுல பிச்சைக்கார பையனுங்களா, இவன் ஆல்ரெடி அடி வாங்கியிருக்காங்க. அதனாலதான் வந்து அந்த வன்மத்தை தக்கோட்டு ரிவெஞ்சில் வந்து இவனை மட்டும் அடிச்சிருக்காரு. அந்த இதை தாங்க முடியாமல் வந்து திருப்பி இவர் அடிக்கிறாரு. ஓரமாக பூனை மாதிரி பார்க்குது பாருங்க. இவங்க வந்து செகண்ட் தம்பியோட ஒய்ஃபு. தடுத்துருக்கலாம்ல, தடுக்காமல் வந்து யார் தங்கச்சியோ வந்து அண்ணியாருமே வந்து தான் வந்து தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவன் எங்கே போனான்? தடுத்துக்கிட்டு அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் தடுக்கலை. இப்பவும் பாருங்க, அப்படியே கில்ட்டினஸ் தெரியுது போல. கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சு கடனை உடனே வாங்கி கடை வச்சு கொடுத்த அப்பா உனக்கு தெரியல? தெரியல. டேய் திரும்பி நீராருமா. அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம். வேற யாருமே அவங்கள கண்டிக்கல. அப்புறம் ஏன் நீங்க வந்து நகர்ந்தீங்க? அங்கேயே இருந்து இந்த வந்து அம்மா பார்த்துருப்பாங்க, எல்லாரும் பார்த்துருப்பாங்க. நீங்க ஒரு பக்காவான கரெக்டான ஒரு சீன்ல நீங்க இருந்திருப்பீங்களே. இவர் ஏன் தனியா போறாரு? ஸ்கிரிப்ட் அப்படி இருக்குமோ? இருக்கும். எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு ஒரு கான்செப்ட் புரியல எனக்கு. இவங்க நெகட்டிவ் ரோலில் இருக்காங்க, அவங்க பாசிட்டிவ் ரோலில் இருக்காங்க. ஓகேவா? இப்போ நெகட்டிவ் ரோலில் என்னதான் இருந்தாலும், இப்போ நான் நெகட்டிவ் ரோலில் இருக்கேன், இப்போ நீ வந்து பாசிட்டிவ் ரோலில் இருக்க. நீ வந்து என்னை வந்து ஏதாவது ஒன்று ட்ரிகர் பண்ணி என்னை சொல்கிறேன்னா நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் கோமா தானே நான் பார்க்கணும். ஆனால் அவங்க வந்து நான் வந்து
தப்பு பண்ணிட்டேன், தப்பை உணர்ந்த மாதிரி ஏன் மூஞ்சி வச்சுட்டு இருக்காங்க? அட் லாஸ்ட் அந்த சீரியல் எண்டு முடிகிற வரைக்கும் அவங்க வந்து அந்த ரோல்லே தான் ட்ராவல் பண்ணியிருந்துருப்பாங்க. ஸோ ஆனால் ஏன் இந்த சீனில் வந்து நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து சாரி அப்படின்ற மாதிரி ஏன் அப்போ ஃபேஸ் லுக் ஏன் அவங்க அப்படி வச்சுருக்காங்க? அவங்க ஆக்சுவலாக இப்படி தானே இருக்கணும், நீ என்ன கேட்குற அப்படின்ற மாதிரி தானே இருக்கணும். இது ஏன் இப்படி வச்சுருக்காங்க எனக்கு புரியல. எனக்கு தோணுது அம்மா இல்லையாவா, ஒரு தனியாக பணாத்துட்டு போயிட்டு இருக்காரு. அவர்தான் உன் மேல அம்மா அம்மானு உசுரா இருந்திருக்காரு. ஆனா நீ உன் பிள்ளைகளை வளர்க்கறதுக்காகவும் அவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகவும் அவர் பணம் சம்பாதிக்கிற மிஷினை தான் பார்த்திருக்க. கண்டுபிடிச்சிட்டாங்க வாசு. தாய் பாசங்கிற பெட்ரோலை ஊத்திருக்க. தாய் பாச பெட்ரோல் எங்க விக்குது? சரி வெளியிலயும் சரி சிரிச்ச முகமா இருக்கிற மனுஷன் இன்னைக்கு கோபத்துல அடிக்க போயிருக்காருன்னா அவருக்குள்ள எவ்வளவு ஆத்திரம் இருந்திருக்கும். அதுக்கு காரணம் நீங்க, உங்க துரோகம், உங்க சுயநலம். அப்படின்னா இந்த சனியை புக் எடுத்து வச்சே நான் பார்க்கவே இல்லையே. என்னடா சீரியல் இது? முதல்ல அவன் அண்ணங்காரன் தம்பிக்காரனா அடிச்சான், அப்புறம் தம்பிக்காரன் அண்ணங்காரன், அதுக்கப்புறம் போயிட்டு இப்போ அப்பாக்காரன் அம்மாக்காரியை அடிக்கிறான். இதுதான் கன்க்ளூஷன் எபிசோட். சாவு, நீ செத்து போனதாண்டி எனக்கு நிம்மதி. இவ்வளோ நேரம் நல்லா தூங்கிட்டு அங்கிருந்து ஓடி வரும்போது ஸ்பீடா ஓடி வரான். உனக்கு என்ன நெஞ்செடுத்து இருந்தா அவனை நீ கை நீட்டி அடிச்சிருப்ப. குடிச்சிருக்க நீ விஷயத்தை அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு தகராறு பண்ற. நான் ஒன்னும் குடிச்சிட்டு வரலடா, விஷயத்தை கேள்விப்பட்டதும் அப்படியே நெஞ்சை நின்னு போற மாதிரி ஆயிடுச்சு. நீ அவனை கை நீட்டி அடிச்சிருக்க, அவனை யாருன்னு கேட்டிருக்கிறா. என்ன எல்லாரும் கொழுப்பெடுத்து தலையறீங்களா? தபார், நன்றி கட்டத்தனமா நடந்துக்காதீங்க, நாசமா போயிடுவீங்க. சும்மா தேவையில்லாம பேசாம படுத்துக்கிற வழியை பாரு, இல்ல நடக்கிற கதையே வேற. என்னைய கை நீட்டியா நீ? இந்த கை தானடா அவனை அடிச்சது. இந்த கையை நான் உடைச்சிடுறேன் பாரு அவனை. என்னடா நினைச்சுக்கிற மனசுல? நீ என்ன பெரிய சண்டியர் நினைப்பா? அண்ணனு அடிச்சே, இப்ப அப்புறம் அடிக்க போறேன். தலையில் நடக்க ஆரம்பிச்சியா அழிஞ்சு போயிருவேன். யாருப்பா இந்த கேரக்டர்? புதுசா இருக்கு, எனக்கே தெரியல. என் ஆத்திரம் தீரலன. அவனை போய் யார் நீனு கேட்ட அந்த நிமிஷத்துல என் புள்ள மனசு என்ன துடி துடிச்சிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு தியாக சீரனை பெத்துட்டோங்கிற திமிர்ல என் புள்ளைய போய் யார் நீனு கேட்டிருக்காளே. ஏய் தபார், மரியாதையா அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேளு. அவன் உங்க எல்லாரையும் மன்னிச்சுட்டேன்னு சொன்னாதான் உங்க எல்லாருக்கும் இந்த வீட்டுல இடம். இல்ல உங்க ஒவ்வொருத்தையும் அடிச்சு இந்த வீட்டை விட்டு விரட்டுவேன். வாடி வந்து மன்னிப்பு கேளு. வா. வேஜ மாட்டாலே திரும்பி வருது. யாரும் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் அவர் நிம்மதியா தூங்குறாரு. நிம்மதியா தூங்கட்டும். தயவு செஞ்சு யாரும் அவரை தொந்தரவு பண்ணாதீங்க. பாத்தீங்களா அந்த பொண்ணு மனசுல எப்படி ஒரு வேதனை இருந்தா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லும். அண்ணா வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. இவள வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா. எதுக்கு திருப்பி வந்து சாரி? காது விழுதா இல்லையா? அவர் எப்பவுமே தண்ணியிலே இருந்ததுனால வந்து என்ன பேசுறோன்னே தெரியாம அப்படியே டிராவல் ஆயிட்டு இருக்காரு. என்ன செய்ய சொல்ற? இந்த குடும்பத்தையே தூக்கி சுமந்தவ செல்வம் அவனையே யாருன்னு கேட்டாங்க. என்ன கேட்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஆல்ரெடி கேட்டாச்சா? என் குடும்ப விஷயத்தை தலையிட நீ யாருன்னு கேட்டவதானே? கேட்டதுக்கு தான் இந்த பில்டப்பா. அவ்வளோதான், சீரியல் முடிஞ்சிருச்சு. See you again tomorrow. இந்த எபிசோட் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு சைட் ஆஃப் பாவமாக இருந்தது. நான் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன் பிட்வீனில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து கன்க்ளூஷன் என்னன்னா, அதுக்கு அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டு எதுக்கு அடித்ததுக்கு சாரி கேட்டுட்டு இந்த ஃபைட்டை வந்து முடிச்சிருக்கேன்.
அப்படின்ற மாதிரி தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் வந்து யாரெல்லாம் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப், அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். அவ்வளோதான், எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா டாட்டா.